வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பர்களே, கந்தர் அனுபூதி பாடல்களை நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். அந்த வரிசையில் மற்றொரு பாடல், விதி காணும் உடம்பை விடா வினையேன் கதிகாண மலர்க்கடல் என்று அருள்வாய். மதிவாள் நுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே. இது பாடல். பாடலின் முதல் வரி, விதி காணும் உடம்பை விடாவினையன். இந்த உடம்பினை விடாது பிறப்பு எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். விதி காணும் உடம்பு. விதி காணும் உடம்பு என்றால் என்ன? நம்முடைய விதிப்படி பிறக்கிறோம். புண்ணியங்கள் நிறைந்திருந்து பிறர்க்கென வாழ்ந்திருந்த காலம் அதிகமாக இருந்து இறையருள் நம்மோடு சேர்ந்து இருக்கின்ற பொழுது பிறப்பை அறுத்து விடுகிறோம். இல்லையெனில் மீண்டும் பிறப்பு. அதுதான் விதி. விதி காணும் பிறப்பு. விதி காணும் பிறப்பை விடா வினையேன். அந்த பிறப்பினை, விதி காணும் உடம்பை, உடம்பு பிறக்கிறதென்றால் அந்த பிறப்பின் விளைவுதான் விதி காணும் உடம்பு விடா வினையேன். அதை விட முடியாத வினையனாக இருக்கிறேன். அப்போ அவர் அழ்வினைகளை செய்பவர் மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டிருக்கிறார். பிறப்பு அறுக்க வேண்டும், பிறவா நிலை வேண்டும். பிறப்பறுக்கும் பிஞகனே மாய பிறப்பறுக்கும் மன்னன் அடிவோற்றி. பிறப்புலா நிலை வேண்டும். அதுதான் அங்கே முதல் வரி. விதிகாணும் உடம்பை விடா வினையேன். அதை விட வேண்டும் ஐயா. அந்த வினையேன் அந்த விதிகாணும் உடம்பை விடுகின்ற பொழுது அந்த வினையேன் அடியேன் ஆயிடுவார். திருவாசகத்திலே வரும், வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே அருளாய் அடியேன் உனை வந்து உருமாறு. அங்க வினையேன் அழுகின்றான், அடியேன் இறைவனை போய் சேருகின்றான். விதிகாணும் உடம்பு விடா வினையன். அதை விட வேண்டும். இந்த விதிப்படி வருகின்ற பிறப்பினை விட வேண்டும். அடுத்த வரி, கதி காண மலர்க்கழல் என்று அருள்வாய். உன் திருவடியை என்று அருள்வாய் முருகா. உனது திருவடி, உனது திருவடியை அடைவதே கதி. கதி காணாம். கதி காண, பிறப்பிற்கான கதி காண. அதாவது இறைவனுடைய திருவடிகளை சேர, முருகப்பெருமானது திருவடிகளை சேர, சிவகதி பரகதி என்று சொல்வார்கள் அல்லவா, அதுபோல முருகப்பெருமானது திருவடிகளை, மலர் போன்ற தாமரை மலர் போன்ற திருவடிகளை சேர எனக்கு என்று அருள்வாய். அந்த அருளினை நீ கொடுத்தால் இந்த விதிகாணும் உடம்பை நான் விட்டு விடுவேன். முருகப்பெருமானது அருள் கிடைக்கின்ற பொழுது இந்த விதிகாணும் உடம்பு நம்மை விட்டு சென்றுவிடும். மதிவாள் நுதல் வள்ளியை, அதாவது பளபளக்கின்ற நெற்றியை, அதாவது எப்படிப்பட்ட நெற்றி? பிறைச்சந்திரன் போன்ற நெற்றி, பளபளக்கும் நெற்றி. வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் தலைவனாக இருப்பவனே, உன் மலர்க்கடல் என்று அருள்வாய். அருணகிரிநாதர் இதை திருப்புகளிலே சொல்லுவார். நினைத்ததை அளிக்கும் மனத்தினை உருக்கும் நிசி கரு அறுக்கும் பிறவாமல் நெருப்பினை எரிக்கும் பொறுப்பினை இடிக்கும்
நிறை புகழ் உரைக்கும் செயல்தாராய். அருணகிரிநாதர் என்ன கேட்கிறார்? ஐயா, உன்னுடைய புகழினை பேசுகின்ற செயல் எனக்கு தாராய், பாடும் பணியே பணியாய் அருளாய். அப்படி பேசுகின்ற அருணகிரிநாதருக்கு மலர்கழல் அருளாமல் இருப்பாரா? நிசி கரு அறுக்கும் பிறவாமல். பிறப்பு கிடையாது. முருகப்பெருமானுடைய அருள் அடியார்களுக்கு கிடைத்து விட்டோம் என்றால், கிடைத்து விட்டது என்றால் பிறப்பு கிடையாது. அதான் இந்த பாடலிலே திருப்புகழிலே சொல்லி இருக்கிறது. நிசி கரு அறுக்கும் பிறவாமல், நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைபுகழ் உரைக்கும். நாம் என்ன நினைக்கின்றோமோ அதை அருள்வான். மனத்தையும் உருக்கும் திருப்புகழ். அதே அருணகிரிநாதர் திருப்புகழில் இப்படி பாடியிருக்கிறார். நிசி கரு அறுக்கும் பிறவாமல். முருகப்பெருமானது அருள் பிறப்பினை அறுக்கும். பிறப்பு இல்லாது செய்யும் அந்த திருவருள் அடியார்களை ஆட்கொள்ளும், அடியார்களை ஏற்றுக்கொள்ளும். அப்போ அந்த விதி காணும் உடம்பு இல்லை. விதி காணும் உடம்பு விடா வினையேன், விதி காணும் உடம்பினை விட்ட அடியேன் என்று மாறிவிடும். முருகப்பெருமானது அருள் பிறப்பினை அறுக்கும், பிறப்பறுக்கும் பிஞகனே என்று சொல்வது போல இங்கே முருகப்பெருமானது அருள் எப்படி? அதாவது இம்மை மர்ம இம்மையிலே அனைத்து நலன்களையும் வளங்களையும் கொடுத்து முருகப்பெருமான் காப்பான். மறுமை இல்லாது செய்வான். சண்முக கவசத்திலே வரும் இல்லையா, சிரம் காக்க, நித்தம் என் சிரம் காக்க, அண்டமாய் அவனியாய் அரியணா பொருளுமாய் என்று சொல்வார்கள் அல்லவா. சண்முக கவசத்திலே தொண்டருக்கு குருவாய் சண்முக கவசம் அப்படியே தொடரும். துகளரு தெய்வமாய் என் திசை போற்றி நின்ற எண்ணருள் ஈசன் தின்திரல் சண்முகத்தான் தினமும் என் சிரம் காக்க. எது இம்மையிலே அந்த பிறவியை மறுத்து பிறவியை விடுத்து நம்மை காப்பான். மறுமையிலே மறுமை இல்லை, இம்மையில் நலவாழ்வு. அதான் அந்த முதல் 2 வரி. காணும் விதி காணும் உடம்பு. விதி, மீண்டும் பிறப்பது விதி. எப்பொழுது அது விதி? புண்ணியங்கள் பெருகவில்லை, இறையருளுக்கு ஆட்படவில்லை என்று சொன்னால் அந்த விதி சுழன்றுவிடும், மீண்டும் பிறப்பிடை தந்துவிடும். விடா வினையேனாகி விடுவேன். முருகப்பெருமானது இறையருளோடு நான் இந்த விதி காணும் உடம்பை விட்டு விடுவேன். அதுதான் கதி. கதி காண மலர்கழல் என்று தருவாய். மலர்கழல் முருகப்பெருமான் இன்றே தருவான். அவனுடைய அருளுக்கு நாம் பாத்தியமாக வேண்டும். நல வாழ்வு முருகப்பெருமான் தருவார். அதே தான் பல பாடல்களிலே நாம் சொல்லுகிறோம். கந்தர் அலங்காரத்திலே சொல்லுகிறோம். கொடும் கூற்று என் செய்யும், அதாவது இம்மையிலே. கோள்கள் என் செய்யும் இம்மையிலே. வினைகள் என் செய்யும் இம்மையிலே. நாள் என் செய்யும் இம்மையிலே. இம்மை நலமாக இருக்கும். இம்மையிலே இன்புற்று வாழ முருகப்பெருமான் அரணாக இருப்பான். முருகப்பெருமான் மீது நாம் கொண்டிருக்கின்ற அன்பும் பக்தியும் நம்மை மறுமை இல்லாது காக்கும். அதுதான் இந்த பாடலுடைய உட்பொருள். மீண்டும் சொல்கிறேன். விதி காணும் உடம்பை விடாவினையேன், கதி காண மலர்கழல் என்றருள்வாய். மதிவாழ் நுதல் வள்ளியை அல்லது பின் துதியாவிரதா சுரபூபதியே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.
மீண்டும் சந்திப்போம்.